உலக கச்சா எண்ணெய் ஏற்றுமதியினுடைய இதய துடிப்பாக இருக்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கண்ணிவெடிகளை அகற்றுவதற்கு குறைந்தபட்சம் 6 மாதங்கள் ஆகும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவுடைய ஆர்ம்ட் சர்வீசஸ் கமிட்டிக்கு பென்டகன் அதிகாரிகள் அளித்த விளக்கத்தில் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் வீசியிருக்கக்கூடிய கடல் கண்ணிவெடிகளை அகற்றணும் அப்படின்னா 6 மாதங்கள்லேருந்து ஓராண்டு ஆகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க, தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் அமெரிக்க போர் முழுமையாக முடிந்தால் மட்டுமே இந்த கடல் கண்ணிவெடிகளை அகற்ற முடியும் அப்படின்னு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஈரானோட அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டால் கூட அமெரிக்காவில் எரிவாயு மற்றும் பெட்ரோல் டீசல் விலை குறையறதுக்கு நீண்ட காலம் பிடிக்கும் அப்படின்னு ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில மோதல் ஏற்படும் போதெல்லாம் ஹார்முஸ் நீரிணையை மூடிடுவோம் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கும். ஆனால் மூடாது. 8 ஆண்டுகள் நடைபெற்ற ஈரான் டேங்கர் வாரின் போது கூட ஹார்முஸ் நீரிணை மூடப்படும் அப்படின்னு பல முறை எச்சரிக்கை கொடுத்திருக்கு ஈரான். ஆனால் மூடல. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தங்களுடைய அந்த தாக்குதலை தொடங்குறாங்க இல்லையா ஈரான் மேலே, அந்த கடுமையான தாக்குதல் நடத்துறதை தொடர்ந்து தான் ஹார்முஸ் நீரிணையை மூடுது ஈரான். இதான் முதல் முறையாக அப்படி பண்ணுறாங்க. அதுவும் முழுமையாக மூடலை. இந்தியா உள்ளிட்ட அதனுடைய நட்பு நாடுகளுடைய கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துட்டு இருக்கு. தாக்குதலுக்கு பதிலடி அளிக்கும் விதமாக மிகவும் மேம்பட்ட மற்றும் நவீன தொழில்நுட்பம் கொண்ட ஸ்மார்ட் கடல் கண்ணிவெடிகளை ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் நிலைநிறுத்தி இருக்குது. இப்போ ஈரானுடைய இந்த ஸ்மார்ட் தொழில்நுட்பம் கொண்ட கண்ணிவெடிகள் சாதாரண கண்ணிவெடிகளை விட மிகவும் ஆபத்தானவை அப்படின்னு வல்லுநர்கள் குறிப்பிட்றாங்க. இதுக்காக தான் அமெரிக்க ராணுவமும் பென்டகனும் இப்போ கவலைப்படுறாங்க. இந்த கண்ணிவெடிகள் ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அதை பற்றி சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த சாதாரண கண்ணிவெடிகள் கப்பல்கள் மீது மோதினா மட்டும்தான் வெடிக்கும் இல்லையா? ஆனால் ஈரானுடைய நவீன கண்ணிவெடிகள் நுணுக்கமான சென்சார்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று ஒலி உணரி, ஆங்கிலத்தில் அக்கோஸ்டிக் சென்சார்ஸ் அப்படிம்பாங்க. கப்பலோட என்ஜின் சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சத்தம், இல்லைன்னா ப்ரொப்பல்லரோட சுத்தர சத்தம், அது சுழலும் இல்லையா, அந்த சத்தம், இதையெல்லாம் வைத்து எந்த வகையான கப்பல் அப்படிங்கிறத கண்டறியக்கூடியதாக அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. காந்த உணரி, அதாவது மேக்னெட் சென்சார்ஸ்னு இருக்குது. இது கப்பலோட இரும்பு பகுதி உருவாக்கக்கூடிய காந்தப்புல மாற்றத்தை கண்டறித்து வெடிக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் சென்சார்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அழுத்த உணரியும் இந்த கண்ணிவெடிகளில் இருக்குது. ஒரு பெரிய கப்பல் கடந்து செல்லும் போது ஏற்படக்கூடிய நீரோட அழுத்த மாறுபாட்டை உணர்ந்தே இந்த கண்ணிவெடி வெடிச்சிடும். இந்த கண்ணிவெடிகள் கடலோட மேற்பரப்பில் மிதக்காம சீ ஃப்ளோரில் புதைந்து கிடக்கும். இதனால் ரேடார் அல்லது சாதாரண சோனார் கருவிகளால் எளிதில் இதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஸ்மார்ட் கண்ணிவெடிகளை ஒரு குறிப்பிட்ட வகை கப்பலை மட்டும் தாக்குமாறு ப்ரோக்ராம் செய்ய முடியும். உதாரணத்துக்கு சிறிய மீன்பிடி படகுகள் சென்றால் வெடிக்காது. ஆனால் பெரிய போர்க்கப்பல் போகுதுன்னு வச்சுங்களேன், அல்லது எண்ணெய் டேங்கர்கள் இதெல்லாம் வருதுன்னா துல்லியமாக வெடிச்சிடும். ஹார்முஸ் நீரிணையில் நீரோட்டம் மிகவும் வேகமாக இருக்கும். கண்ணிவெடிகள் மணலில் புதைந்து விட்டால் நீருக்கு அடியில் இயங்கக்கூடிய அதிநவீன தானியங்கி கருவிகளை கொண்டு தான் ஒவ்வொன்றா தேட வேண்டியிருக்கும். இப்போ கடலில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு பொருட்கள், பாறைகள், இதுக்கு இடையில் கண்ணிவெடிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கண்டறியறதுக்குள்ள அதுலேயும் காலதாமதம் ஏற்படும். ஹார்முஸ் போன்ற குறுகிய பகுதியில் ஆயிரக்கணக்கான கண்ணிவெடிகள் வீசப்பட்டதுனால அதை சுத்தம் செய்யும் வரைக்கும் எந்த ஒரு காப்பீட்டு நிறுவனமோ அந்த வழியாக எண்ணெய் கப்பல்களை இயக்கிறதுக்கு அனுமதிக்கிறதில்லை. இதுதான் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்றதுக்கு உடனடி காரணமாக இருக்குது. ஈரான் தன்னுடைய கடல் எல்லைகளையும் ஹார்முஸ் நீரிணையும் பாதுகாக்கிறதுக்கு பல்வேறு விதமான கண்ணிவெடிகளை தயாரித்தும் மேம்படுத்தியும் வச்சிருக்குது. கண்ணிவெடிகளை எப்படி அகற்ற முடியும்? கடலில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது மிதந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணிவெடிகளை கண்டறிந்து அவற்றை பாதுகாப்பாக செயலிழக்க செய்வதற்கு மைன் ஸ்வீப்பர்ஸ் அல்லது மைன் கவுண்டர் மெஷர்ஸ் கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த கப்பல்கள் சாதாரண போர்க்கப்பலை விட முற்றிலும் மாறுபட்டவை. கண்ணிவெடிகளை காந்த சக்தியால் கவரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கப்பல்கள் இரும்பினால் கட்டப்படவில்லை. பழைய மைன் ஸ்வீப்பர்கள் மரத்தினால் கட்டப்பட்டு வந்தன. நவீன கப்பல்கள் கிளாஸ் ரீஎன்ஃபோர்ஸ்ட் பிளாஸ்டிக் அல்லது அலுமினியம் போன்ற காந்தத்தன்மை இல்லாத பொருட்களால் கட்டப்படுகின்றன. என்ஜின்கள் மற்றும் ப்ரொப்பல்லர்கள் மிகவும் அமைதியாக இயங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனால் ஒலி உணரி அக்கோஸ்டிக் கண்ணிவெடிகள் இவற்றை தாக்காது. இப்போ கண்ணிவெடிகளை அகற்றத்துக்கு 3 முக்கியமான முறைகள் கையாடப்படுகின்றன. கப்பலோட முன்பகுதியில் இருக்கக்கூடிய அதிநவீன சோனார் கருவிகள் கடலில் தரைப்பகுதியை ஸ்கேன் செஞ்சு வழக்கத்துக்கு மாறாக பொருட்களை கண்டறியும். மிதக்கும் கண்ணிவெடிகளாக இருந்துச்சுன்னா கப்பலில் இருந்து நீண்ட கேபிள்களை வீசி அவற்றோட நங்கூர சங்கிலிகளை வெட்டுவாங்க. அதுக்கு பிறகு மிதந்து வரக்கூடிய கண்ணிவெடிகளை துப்பாக்கியால் சுட்டு தகப்பாங்க. ஸ்மார்ட் கண்ணிவெடிகளாக இருந்துச்சுன்னா கப்பல் ஒரு பெரிய காந்தப்புலத்தை அல்லது சத்தத்தை செயற்கையாக உருவாக்கும். அப்படி உருவாக்கி கண்ணிவெடிகளை முன்கூட்டியே வெடிக்க வைப்பாங்க. இப்போ பெரும்பாலான நாடுகள் ரொபோட்டிக் கருவிகளை பயன்படுத்திட்டு சோனார் மூலமாக கண்ணிவெடி இருப்பது தெரிஞ்சவுடனே ஒரு சிறிய ரோபோவை கடலுக்குள்ளே அனுப்புவாங்க. அது கண்ணிவெடியின் அருகே சென்று ஒரு சிறிய வெடிகுண்டை வச்சுட்டு திரும்பிடும். பிறகு பாதுகாப்பான தூரத்திலிருந்து அதை வெடிக்க செய்வாங்க. ஈரானுடைய அச்சுறுத்தலை எதிர்கொள்ள அமெரிக்கா மற்றும் அதனுடைய கூட்டணி நாடுகள் ஹார்முஸ் பகுதியில் நிரந்தரமாக சில மைன் ஸ்வீப்பர் கப்பல்களை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. அதில் முக்கியமானது அவெஞ்சர்ஸ் கிளாஸ். அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய இந்த வகை கப்பல்கள் மரத்தினால் ஆனவை.
சீஃபாக்ஸ் இது ஒரு சிறிய வகை ட்ரோன். இது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. இது கண்ணிவெடியோட மோதி அதை தகர்த்துரும். கடற்படை ஹெலிகாப்டர்கள் மூலமாகவும் கண்ணிவெடிகளை அகற்ற முடியும். இவை கடலோட மேற்பரப்பில் ஒரு பெரிய வளையத்தை இழுத்து சென்று அடியில் இருக்கக்கூடிய காந்த கண்ணிவெடிகளை செயலிழக்க செய்யும். ஈரான் போன்ற நாடுகள் ஆயிரக்கணக்கான கண்ணிவெடிகளை வீசும்போது இந்த கப்பல்களால் ஒரு நாளைக்கு சில கிலோமீட்டர் தூரம் மட்டும்தான் பாதுகாப்பாக சுத்தம் செய்ய முடியும். இதனால தான் பென்டகன் அந்த பாதையை சீரமைக்கிறதுக்கு நீண்ட காலம் ஆகும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இப்போ ஹார்மோஸ் நீரிணையில் நிலவக்கூடிய கண்ணிவெடி அச்சுறுத்தல் அப்படிங்கிறது வெறும் இராணுவ நடவடிக்கை மட்டும் இல்லை, அது ஒரு நுட்பமான பொருளாதார போர் முறை.